அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாழையில் வரக்கூடிய சிக்கொட்டக்கா இலைப்புள்ளி நோய் மற்றும் பனாமா வாடல் நோய் பற்றி பார்க்கலாம். முதல்ல சிக்கொட்டக்கா இலைப்புள்ளி நோய். இந்த நோயினால் இலைகள் எல்லாமே ப்ரௌன் கலரில் புள்ளியாக இருக்கும். அந்த புள்ளிகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு இலையே காஞ்சி போன மாட்டி ஆயிடுது. இதனால் உளிச்சைக்கு பாதிக்கப்பட்டு மகசூலுமே கம்மியாயிருது. அடுத்து பனாமா வாடல் நோய். இந்த நோயினால் அடி இலைகள் எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிடும். மஞ்சள் கலரில் மாறின இலைகள் எல்லாமே கொஞ்ச நாளில் காஞ்சி போய் கீழே தொங்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் தண்டு பகுதியுமே வெடிச்சு போன மாட்டி ஆயிரும். இதனால் நமக்கு அந்த மரத்தோட ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லாமல் போய் காய் வைக்கும்போது மரமே சாஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. சரி, இந்த 2 நோய்களையுமே நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபில்லிட்டியை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஃபில்லிட்டில் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான நுண்ணுயிர்களுமே நமக்கு சிக்கொட்டக்கா இலைப்புள்ளி நோயையும் பனாமா வாடல் நோயையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் போதுமானது. இதை தேவையான அளவு தண்ணீரில் 2 அல்லது 3 நாள் வரைக்கும் ஊற வச்சு முதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் 2 மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமாகவும் கொடுக்கலாம். இப்படி 3 டோஸாக நம்ம கொடுத்துட்டு வர்றது மூலமாக வாழையில் வரக்கூடிய சிக்கொட்டக்கா இலைப்புள்ளி மற்றும் பனாமா வாடல் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8489259360